உங்க பார்ட்னர் கூட சண்டையா? உங்க ஹஸ்பண்ட் கூட குற்ற உணர்வாவோ இல்ல சோகமாவோ இருக்கீங்களா? இல்ல மன வருத்தமா இருக்கீங்களா? அப்ப இந்த காணொளி உங்களுக்கானதுதான். இந்த காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ஒரு போனஸ் டிப் கூட இருக்கு. நான் சொல்ல போற இந்த 5 பவர்ஃபுல்லான டிப்ஸை யூஸ் பண்றது மூலமா கண்டிப்பா உங்க ஹஸ்பண்ட் கூட திரும்ப உங்களால சேர்ந்து சந்தோஷமா இருக்க முடியும். சண்டைகள் இல்லாம இங்க யாருமே இல்லை. முக்கியமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ள சண்டை வர்றது ரொம்ப ரொம்ப இயற்கை தான். ஆனா அந்த சண்டைக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது இங்க ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. முதல்ல உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் சண்டை வருது அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ரியாக்ட் பண்ணக்கூடாது, கத்தக்கூடாது, பேசக்கூடாது. அதாவது உங்க ஈகோவை ட்ரிகர் பண்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னே வைங்களேன், நீங்க இதை கேட்டுட்டு இருக்க எல்லாரும் நினைப்பீங்க சொல்றது உங்களுக்கு ஈஸி தான், அதை செய்யற எங்களுக்கு தான் தெரியாது எவ்வளவு கஷ்டம்னு. கண்டிப்பா இல்லை. ஒரு நிமிஷம் அந்த இடத்துல நிதானிச்சு இப்ப நான் இங்க பேசினா என்ன நடக்கும்ன்றத யோசிச்சு பாருங்க. பின்னாடி ரெக்ரெட் பண்றதுக்கு முன்னாடி பேசாம இருக்கிறது எவ்வளவு நல்லதுன்னு தோணும். அது பின்னாடி போய் பண்ணாம இப்பவே நீங்க ரியலைஸ் பண்ணும்போது ஒண்ணு அமைதியாயிடுங்க, இல்ல அந்த இடத்த விலகி போயிடுங்க. முதல் வேலை நீங்க பண்றது இதுதான். ரெண்டாவது, அதுல உங்களுடைய பங்கு என்னன்றத பாருங்க. சண்டை போட்டிருக்கோம், அதுல உங்க பங்கு என்ன, நீங்க என்ன பண்ணீங்கன்றது முதல்ல உணர ஆரம்பிங்க. உங்களை குணப்படுத்த ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கைக்கு என் வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு ரெஸ்பான்சிபிளா இருங்க. மூணாவது, நீ நீ பண்ண, நீ செஞ்ச அப்படின்னு இன்னொருத்தங்க மேல பழிய போடாம எனக்கு இந்த மாதிரி நடந்ததுனால நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க எப்படி உணர்றீங்கன்றத ரொம்ப பொலைட்டா எடுத்து சொல்ல ஆரம்பிங்க, மத்தவங்கள ப்ளேம் பண்ணாம. நாலாவது விஷயம், உண்மையாவே ஜென்யூனா உங்களுக்கு மனசார மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா, ஏன்னா மன்னிப்புக்கு உண்மையா கேட்கப்படுற மன்னிப்புக்கு கரையாத மனசு எதுவுமே இங்க கிடையாது. அதனால உண்மையாவே கேளுங்க, ஐ லவ் யூ சொல்லுங்க, மனசார மன்னிப்பு கேளுங்க. அஞ்சாவது விஷயம், பிரச்சனைகள் முடியும் போது என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஹக், இல்ல கை கோர்த்து நடக்கிறது, இல்ல ஒரு சிரிப்பு, அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். போனஸ் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான சண்டைகள் வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் உட்கார்ந்து பேசுங்க. என்ன உட்கார்ந்து பேசணும் அப்படின்னா, இந்த மாதிரி சண்டை வராம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி பேசுங்க. அது மட்டும் இல்லாம நோ ஃபைட் ஜோன்னு ஒரு விஷயத்த உருவாக்குங்க. அப்படின்னா சண்டை போட்டுட்டு எப்பவுமே படுக்க போகக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு நீங்களே உருவாக்கிக்கும் போது லவ்விங்கான பீஸ்ஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்குள்ள இருக்கும். நான் சொன்ன இந்த டிப்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க நண்பர்கள்கிட்டயும் பகிர்ந்துக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு தமிழ் பெண்ணா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, எனக்கு அதை ஓவர் கம் பண்றதுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். என்னோட ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கான சொல்யூஷன் அங்க கிடைக்கும். நன்றி, வணக்கம்.